I am Balakeerthiga, Assistant Professor, Department of Psychology, SFR College, Sivagasi. Today we dive into the topic of how clinical psychology develops from the early roots. These are the overview of topic that we are going to cover today. What is clinical psychology? What are the contribution made by Leitner-Whitmer? The case study of Charles? What happens after World Wars? The classification system given by Emil Kraepelin and how clinical psychology emerged in India. These are the topics that we are going to cover today. First, we see what is clinical psychology. Clinical psychology is the application of psychological sciences to diagnose, assess and treat mental and emotional disorders. அதாவது clinical psychology அப்படின்றது நம்ம படிச்ச கான்செப்ட் பேசிஸ்ல எப்படி ஒரு மென்டல் அண்ட் எமோஷனல் டிசார்டர்ஸை டயக்னோஸ் பண்றது, அசஸ் பண்றது, ட்ரீட் பண்றது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி அண்ட் அ பிரான்ச் ஆஃப் அப்ளைட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. ஸோ வேர் இட் ஸ்டார்ட்ஸ், இதோட ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் டு இன்ட்ரடியூஸ் டாக்கிங் கைண்ட் ஆஃப் தெரப்பி டு ட்ரீட் மென்டல் இல்னஸ். ஸோ இவரோட ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் யூஸ் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றதுக்கு வந்து சைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், லைட்னர்-விட்மர். லைட்னர்-விட்மர் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு வெல் நோனா அறியப்படுறாரு. ஸோ லைட்னர்-விட்மர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கல் கிளினிக்கை 1896 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் த டேர்ம் கிளினிக்கல் சைக்காலஜி வாஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் பை ஹிம் இன் 1907 பேப்பர். தென் விட்மர் அப்படின்றவர் வில்ஹெல்ம் மூடோட ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட். ஹி டிஃபைன் கிளினிக்கல் சைக்காலஜி as the study of individuals by observation or experimentation with the intention of promoting change. இவர் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலை அப்சர்வேஷன் மூலமாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலமாவோ அந்த இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட ஒரு ப்ரொமோட் சேஞ்சை கொண்டு வர்றது தான் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. 1892ல ஸ்டான்லே ஹால் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது he was one of the charter member of APA. லைட்னர்-விட்மர் அப்படின்றவர் one of the former member of APA. He wanted to obtain his doctorate under Cattell, but due to his unavailability, அதாவது கட்டேலோட அவைலபிலிட்டி இல்லாததுனால அவர் கொலம்பியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டனால இவரோட டாக்டரேட்டை வந்து வில்ஹெல்ம் ஊண்டு கிட்ட வந்து பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப விட்மர் வந்து அவரோட டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு ஈரோப் வந்த பிறகு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ண போதுமே இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணும் போதுமே எல்லாருமே அவரை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்டாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ வேர் ஹீ டேர்ன் இன் டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றதுக்கு தான் த கேஸ் ஸ்டடி ஆஃப் சார்லஸ் அப்படின்றது ஒரு ஆன்சராக இருந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியோட மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிளினிக்கல் சைக்காலஜியோட மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு 1894ல பப்ளிக் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து விட்மரோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. அப்போ ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் விட்மர் ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு 14 years old பாய் ஹூ ஹேஸ் அன் டிஃபிகல்ட்டி வித் ஸ்பெல்லிங், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டிஸ்லெக்ஷியா அப்படின்ற டிஸார்டர் வந்து அப்போ அந்த 14 years old பாய்க்கு வந்து இருந்திருக்கு. அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேஸாக ப்ரெசென்ட் பண்ண உடனே விட்மர் மேட் அ big decision to take the case and study that. ஸோ அவர் அந்த கேஸை படிக்க அவருக்கு நம்ம ஏன் இந்த பாயை வச்சு ஒரு கிளினிக்கல் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து யோசிக்கிறாரு. தென் he gave a various courses on methods for working with mentally defective, blind and criminally disturbed children. ஸோ இந்த மாதிரி மென்டலி டிஃபெக்டிவா, பிளைண்டா இல்லை கிரிமினலா இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் எப்படி அவங்கள ட்ரீட் பண்றது அப்படின்றதுக்காக நிறைய கோர்சஸ் வந்து விட்மர் அந்த பையனை படிச்ச பிறகு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அண்டர் ஹிஸ் சூப்பர்விஷன் மெக்கேஜ் ஆனா மெக்கேஜ் அப்படின்றவங்க பெயின் பெர்செப்ஷன்ல ஒரு டெசர்டேஷன் வந்து பண்றாங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் PhD. அதாவது சைக்காலஜிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு உமன் வந்து PhD வாங்கினவங்க வந்து இவங்க தான். அவங்க வந்து விட்மரோட கைடன்ஸ் அண்டர்ல தான் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களோட PhD-ய. நெக்ஸ்ட், ஆஃப்டர் வேர்ல்ட் வார். ஸோ வேர்ல்டு வார் அப்போ எப்படி கிளினிக்கல் சைக்காலஜி தேவையா இருந்துச்சு? டூரிங் த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் there was a need for various psychological assessment. So soldiers வந்து எடுக்கிறதுக்கு, அதாவது military campக்கு சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வேரியஸான சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் வந்து தேவையா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல கிரியேட் ஆனது தான்
ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட், தென் ஆர்மி பீட்டா டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்டஸ் எல்லாம் வந்து அப்போ தேவைப்பட்டுச்சு. ஸோ வேர்ல்டு வார் 1 வந்து முடிஞ்ச பிறகுதான் அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1917. தென் தட் இஸ் லேட்டர் ரீப்ளேஸ்டு வித் ஏபிஏ. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகுதான் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. லேட்டர் தட் இஸ் சேஞ்ச்டு இன்டு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். தென் வேர்ல்டு வார் 2 வந்து வருது. வேர்ல்டு வார் 2 அப்போ அந்த வேர்ல்டு வார்ல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண சோல்ஜர்ஸ் வந்து இறக்குறத கண்ணு முன்னாடி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இன்னசென்ட் பீப்புளை வந்து அவங்க வார்ல தெரியாம கொண்டதா இருக்கட்டும், தட் கிரியேட்டட் ட்ராமா இன்சைட் தெம். ஸோ அதுல இருந்து அவங்களால வந்து வெளியே வர முடியல. அந்த டைம்ல அந்த டிஸார்டரை வந்து ஷெல் ஷாக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவ் வி கால் இட் அஸ் அன் PTSD, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஸோ அந்த மாதிரி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கு வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்ச பிறகு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோட தேவை வந்து அதிகமா இருந்திருக்கு. அப்பதான் வந்து 1945ல now it is called as division 12 of APA, Society for Clinical Psychology was formed during that time. Next, Emil Kraepelin அப்படின்றவர் தான் வந்து former of classification for now இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க DSM ICD அப்படின்ற கிளாசிஃபிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபார்மர் அப்படின்னு சொல்றவர் வந்து எமில் கிரெப்லின். ஸோ ஹீ கேவ் த ரூட் ஃபார் திஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அவரோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கம்பேடியம் டெர் சைக்காட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மென்டல் டிசார்டர்ஸை 2 கேட்டகரியா வந்து பிடிச்சிருப்பாரு, எண்டோஜினஸ், எக்ஸோஜினஸ். எண்டோஜினஸ் டிசார்டர் அப்படின்றதெல்லாம் வந்து இன்டர்னலா வர்ற டிசார்டர். Endogenous disorders are internal, biological and that is often incurable. Skis, dementia, manic, depression இந்த மாதிரி disorders எல்லாத்தையுமே வந்து அவர் endogenous disorder அப்படின்னு ட்ரீட் பண்ணாரு. And exogenous are classified as that are due to external triggers and that are often considered as treatable. ஸோ நம்மளோட ட்ராமா ரிலேட்டடான இஷ்யூஸ், PTSD இதெல்லாம் வந்து அவர் எக்ஸோஜீனஸ்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவரோட கிளாசிபிகேஷனை பேஸா வச்சுதான் நவ் வி ஆர் கிரியேட்டட் DSM அண்ட் ICD. ஸோ இவரோட ஒர்க்கை தான் வந்து ஒரு பேஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்கியாட்ரி. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி இன் இந்தியா. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜி இந்தியாவில் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் சைக்காலஜி இந்தியாவில் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷனை பண்ணவர் வந்து NN சென்குப்தா. ஸோ NN சென்குப்தா அப்படின்றவர் யாருன்னா ஹூ எஸ்டாப்ளிஷ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி இன் கல்கட்டா யூனிவர்சிட்டி. ஸோ சைக்காலஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு காரணமே வந்து NN சென்குப்தா தான். தென் ப்ரொஃபசர் கிரீந்திர சேகர் போஸ் ஹூ இஸ் அ சைக்கோ அனலிசிஸ்ட் who created an Indian Psychoanalytic Society and later it is followed by the establishment of Indian Psychological Association. So கிரீந்திர சேகர் போஸ் அப்படின்றவர் வந்து அவங்களோட சைக்கோ அனலிட்டிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து இந்தியாக்குள்ள வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அசோசியேஷன் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்றாங்க. 1930ல இந்தியன் சைக்கோ அனலிட்டிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சைக்கோ அனாலிசிஸ்க்காக ஒரு இன்ஸ்டியூட்டே வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து வர்ற ஜேர்னல் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்றதுக்கு சமீக்ஷா அப்படின்ற ஒரு ஜேர்னலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா AIIMH அப்படின்னு இப்போ நம்ம காமனாக சொல்லிட்டு இருக்க நிம்ஹான்ஸ் அப்படின்றது 1954லேருந்து 55ல ஃபார்ம் பண்ண பிறகுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நிம்ஹான்ஸில் 1955ல டிப்ளமோ கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபாலோட் பை டிப்ளமோ ட்ரைனிங் இன் CIP ராஞ்சி அண்ட் தென் BM இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அகமதாபாத்தும் வந்து 1972ல வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வேரியஸ் இன்ஸ்டியூட் வந்து கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம பயோசைக்கோ சோஷியல் அப்ரோச்சையே வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து இருக்கு அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we have to attain an RCI லைசன்ஸ். ஸோ அதுக்கான RCI கவுன்சில் வந்து இந்தியாவில் 1987ல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் 1992ல RCI ஆக்ட் வாஸ் பாஸ்ட். டூரிங் தட் பீரியட் ஒன்லி RCI வாஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ அதை RCIயோட
ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அதுக்கடுத்து வேரியஸ் லெஜிஸ்லேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னா மென்டல் ஹெல்த் ஆக்ட். அதை வந்து 1987 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மென்டல் ஹெல்த் ஆக்ட் அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் லூனாசி ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் லூனாசி ஆக்ட் அப்படின்றது பிரிட்டிஷ் பீரியட் அப்போ மென்டலி இல்லா இருக்கிறவங்கலாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கு கொண்டு வந்த ஆக்ட். அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லூனாசி ஆக்ட்ல மென்டலி இல்லா இருக்கவங்கலாம் ஒரு ஃபூல் இல்ல இடியட்ஸ், அவங்கள வந்து ஒரு கஸ்டடியல் கேர்ல தான் வந்து வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணதான் நம்ம மென்டல் ஹெல்த் ஆக்ட். This mental health act aimed to safeguard the rights and dignity of the mentally ill person. So ensure proper management of psychiatric hospitals. So அவங்களுக்கு psychiatric hospital கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம mental health act மூலமா தான் கொண்டு வந்தாங்க. Then Person with Disability Act in 1995, which categorized the mental or disabilities into 7 categories, and it ensures equal opportunities and social integration of person with disabilities. Then National Trust Act 1999ல நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட்ஸ் அப்படின்றது வந்து எப்படி டிசேபிள்டான பர்சனுக்கு லாங் டேர்ம் கேரை வந்து ப்ரொவைட் பண்றது அப்படின்ற ஆக்டை தான் வந்து நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் சொல்லுவாங்க. இதுல காமனா ஃபோக்கஸ் பண்ண டிசபிலிட்டிஸ் என்னன்னா ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, எம்ஆர், இந்த மாதிரி டிசார்டரை தான் வந்து நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கான்டெம்பரரி டெவலப்மெண்ட்லாம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஆக்ட் எல்லாத்தையுமே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்டை வந்து ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஆக்ட்ல 21 கேட்டகரி ஆஃப் டிசார்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல டிசேபிள் பர்சனை வந்து 4% ஆஃப் ரிசர்வேஷன் they increased, and they increased 5% of reservation in higher education. And the Mental Health Act was replaced by Mental Health Care Act in 2017, which ensures access to mental health care for all and promote treatment in the least restrictive environment. So, thank you. These are the developments that are made in clinical psychology.